எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 62வது பாடல், 62வது பிரவச்சனம். அந்த அவ சொன்னது என்னன்னா, ராமானுஜர்கிட்ட சொல்றா, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானார் போலே. எம்பெருமானார்ன்றது ராமானுஜர் தான். ராமானுஜர்னு தெரியாத ராமானுஜர்கிட்ட சொல்றா, அத்வைதம் வென்றேனோ ராமானுஜரை போலே, எம்பெருமானார் போலேன்ற அவ சொல்றா. இதை கேட்ட உடனே ராமானுஜருக்கு சிரிப்பா வருது. சரி, அந்த கதையை சொல்லுன்றார். அத்வைதமா எப்படி அத்வைத்தா சொல்லுன்னும் போது அப்போ அவ சொல்றா, அதாவது துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், அது மாதிரி நிறைய தாந்திரிகம், கௌடியம், இது மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பிரிவுகள் இருந்தது அந்த காலத்துல. மற்றதெல்லாம் பெருசு இல்லைனாலும் அத்வைதமும் துவைதமும் ரொம்ப ஒண்ணுக்கு ஒன்று எதிரும் புதிருமா இருந்தது. அவளை கண்டா இவளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஜெயினர்கள் வந்த அப்புறம் தான் ஜெயினர்களால் தான் இவ ஒன்னா சேர்ந்தா. அது வரைக்கும் இவாளுக்கு வாளுக்குள்ள சைவ வைஷ்ணவ போட்டி நிறையா இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் இவர் வந்து ஒரு சைவ வரை ஜெயிக்கிறார். யஜ்ஞமூர்த்தின்னு ஒருத்தர் அவரை ஜெயிக்கிறார் ராமானுஜர். என்ன பண்றாரு, விசிஷ்டாத்வைதத்தை பாமரர்கள் கூட கொண்டு சேர்ந்தவர் ராமானுஜர் தான். நாம வச்சுக்கோ. வைஷ்ணவத்தை சாதாரண ஜனங்களுக்கு, நான் பிராமின் ஜனங்களுக்கு, பிராமணர் அல்லாத ஜனங்களுக்கும் கொண்டு சேர்ந்தவர் அவர் தான். அதனால அவருக்கு வந்து ஸ்ரீரங்க தம்பதனாருக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுது. திருக்கோஷ்டியூர் நம்பிக்கும் ராமானுஜருக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அத்வைதம் வந்து ஆதிசங்கரை பின்பற்றினது. ஆதிசங்கரை பின்பற்றும் போது நல்லா தான் இருந்தது அத்வைதம். அதுக்கப்புறம் அதை பின்னாடி வந்தவாள்லாம் என்ன பண்ணிட்டா, அதை வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த அத்வைதத்துக்கு வந்து தானே கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை இது பண்ணிட்டா. அதாவது எப்படின்னா, அத்வைதத்தில் இருக்கவா வந்து தான் ஒரு லெவல், ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்தவன் ஒரு லெவல் தாண்டி அவன் ஒரு ஞானி ஆகிட்டான்னா அவனே கடவுள், வேற யாரும் மூணாவது கிடையாது, உருவம் கிடையாது. அந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் கொண்டு தான். விசிஷ்டாத்வைதத்தில் உருவம் உண்டு, நேராக நீங்கள் பெருமாள் ஆக முடியாது, உங்களுக்கு ஆச்சாரியனோட கிருபை இருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த விசிஷ்டாத்வைதத்தில் ராமானுஜர் பின்பற்றினது ஆழ்வார்களால் சொல்லப்பட்டது. அதனால்தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவத்தில் வந்து ஆச்சாரியன் முக்கியம்னுவா. ஆச்சாரியன் இல்லாத செய்கிற எந்த காரியமும் உங்களுக்கு வந்து செயல்படாது. அதை சொல்லுவா அந்த இடத்துல. அத்வைதம் வந்து ஆதிசங்கரர் பின்பற்றினது, துவைதம் வந்து மத்வாச்சாரியர் பின்பற்றினது. ஞாபகம் வச்சுக்கோ. விசிஷ்டாத்வைதம் தான் ராமானுஜரால் உருவாக்கப்பட்டது. தாந்திரிகம்னு ஒன்று இருந்தது, அது நம்பூதிரிகள்லாம் அவள்லாம் அந்த மலையாள இதில் பண்ணுவாப்பா இருக்கும் தாந்திரிகம். அவள்லாம் அதை பண்ணவா. அந்த அந்த மாந்திரிகம்ன்றது வந்து தீய செயல்களுக்கு உபயோகப்படுத்துது. தாந்திரிகம்ன்றது நல்ல செயலுக்கு பண்ணுறது, பெருமாளை சேவிக்கிறதுக்கு, பெருமாளை பூஜை பண்ணுறதுக்கு, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணும்போது பண்ணுறது, இதெல்லாம் தாந்திரிகம். அவள் நம்பூதிரிகள் ஃபாலோ பண்ணுது. கௌடியம்னு ஒன்று இருக்குது. கௌடியன்றது வந்து சைதன்ய மகரிஷின்னு கேள்விப்பட்டிருக்கல. சைதன்ய மகரிஷி அவர் ஃபாலோ பண்ணுறது கௌடியம். அவளுக்கெல்லாம் என்னென்னா, கடவுள்ன்றது வந்து தனி கிடையாது, நம்மளே தான் கடவுள் ஆகிடுறோம் அப்படின்றது. ராமானுஜரை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த யஜ்ஞமூர்த்தின்றவர் வந்து அத்வைதத்தை ரொம்ப அத்வைதத்தில் வெறி பிடிச்சவர். அவர் அது எல்லாமே இந்த வெறி பிடிச்சதுனால தான் வருது. ராமானுஜர் என்னன்னா, அவரை வந்து போட்டி கூப்பிடுறார். ராமானுஜர் வந்து அதெல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் தான் ராமானுஜர். அவரை போட்டி கூப்பிடும்போது அவர் போறார். ராமானுஜர் வந்து யஜ்ஞமூர்த்தி கூட போட்டி போடுறார். யஜ்ஞமூர்த்தி வாதத்துக்கு கூப்பிடுறார். வாதத்துக்கு வந்து நீ எனக்கு செய்யணும், எனக்கு வாதம் பண்ணணும் அப்படின்றார். இந்த வாதத்தில் நான் தோத்துட்டேன்னா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவேன். நீ தோத்துட்டேன்னா நீ வந்து இனிமே அந்த இதையே தொடக்கூடாது, இந்த வைஷ்ணவ பிரச்சாரத்தையே நீ எடுத்துக்கூடாது. நீ வந்து தனியாக அலுப்பா ஓடி போயிடணும். நீ உன்னை நான் எங்க இதுலையும் சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா நீ எங்க இதில் கெடுத்துருவ எல்லாரையும். அதனால நீ எங்கேயுமே இருக்கக்கூடாது. இனிமேல் நீ வைஷ்ணவத்தை பரப்புறேன்னு நீ சொல்லிட்டு வெளியில வரவே கூடாது. வைஷ்ணவத்தை பரப்புறதுன்றது உன் வேலை இல்லை, அதை விட்டுணும் அப்படின்வார். இவர் ராமானுஜர் சரின்னு ஒத்துப்பார். ராமானுஜர் வந்து போட்டி கூப்பிட்டா அதெல்லாம் போட்டியில எல்லாம் கலந்துக்கிறதுலாம் பெரிய ஆள் தான். 18 நாள் நடக்கிறது போட்டி, ஒருத்தர் 18 நாள் போட்டியிலையும் யஜ்ஞமூர்த்தி தான் மேல இருக்கார். ராமானுஜரால சமாளிக்க முடியல அவரை. யஜ்ஞமூர்த்தியை வந்து சைவத்தை எதுக்க முடியல ராமானுஜரால. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ராமானுஜர் வந்து யஜ்ஞமூர்த்தியை வந்து எதுக்கு வாதம் பண்ணுறதுக்கு பார்க்க முடியல. வாதம் பண்ண முடியல அவர்கிட்ட. அவரோட இது முடியல, தோக்க போறாருன்றதும் ஒன்றும் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. 17வது நாளில் தெரிஞ்சு போச்சு ராமானுஜருக்கு, நம்ம தோக்க போகிறோம், நம்மளுக்கு நிலைமை சரியா இல்லை அப்படின்ட்டு.
அப்ப பெருமாள்கிட்ட ஸ்ரீரங்கத்துல பெருமாள்கிட்ட வாழ்றாரு. பெருமாளே, நான் உன்னை நம்பிதான் இதெல்லாம் பண்ணேன், இந்த காரியத்தை ஆரம்பிச்சேன், எப்படி என்ன காப்பாற்ற போறே தெரியல, நாளைக்கு தான் கடைசி நாள், நாளைக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடணும், நாளைக்கு அநேகமா முடிவு ஆயிடும் அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவார் பெருமாள் வந்து சொல்லுவார், நீ வந்து அதெல்லாம் நீ அதை பத்தி கவலைப்படாத, ரங்கநாதர் சேவிச்சுட்டு போயிட்டே இரு, எல்லாம் முடிஞ்சுடுவார். உடனே ராமானுஜர் வந்து காஞ்சிபுரத்துல பூஜை பண்ணார் பார்த்தீங்களா தேவராஜன் உற்சவர், அதை வந்து சேவிச்சுட்டு கிளம்புற, ரங்கநாதரையும் சேவிச்சுட்டு அதையும் சேவிச்சு கிளம்புற, ரொம்ப தைரியமா போ, உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அப்படிங்குவார். 18வது நாள் இவர் வரார். இவர் அந்த போட்டி மண்டபத்துக்கு வரார் ராமானுஜர். வரும்போதே யஜ்ஞமூர்த்தி வந்து இன்று யாம் தோற்றேன்னு. ஏன் இப்படி சொன்னான்றதே தெரியாது. இன்று யாம் தோற்றேன், நான் உங்களுக்கு சிஷ்யன் ஆயிடுறேன், நான் உங்களுக்கு அடிமை பண்ணிடுறேன், என்னோட இதெல்லாம் விட்டுறேன், நான் உங்களுக்கு சிஷ்யன் ஆயிடுறேன்னு. இவருக்கு ஒன்றும் புரியாது, என்ன எப்படி இது யஜ்ஞமூர்த்தி எப்படி இது மாதிரி ஆனார்னு. யஜ்ஞமூர்த்தி 2 பேர் இருக்கா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே ஒன்று, மேல்கோட்டையில் ஒருத்தர் இருக்கார். மேல்கோட்டையில் ஒரு யஜ்ஞமூர்த்தி ஒரு அஜய் மாதிரி எதிர்த்தவர் தான். அவரை ராமானுஜர் வந்து அவருடைய இதை அடைக்கிறது, அந்த சிஷ்யர்களை அடைக்கிறார் அவரோட. அதை நான் அப்புறம் சொல்றேன். இந்த யஜ்ஞமூர்த்தி வந்து ராமானுஜருக்கு வந்து, நான் வந்து உங்ககிட்ட இதுவாகிடுறேன், சரண்டர் ஆயிடுறேன், நான் உங்களுக்கு படி பண்ணிக்கன்னு சொல்லிடுறேன். 18 நாள் வாதத்துக்கு அப்புறம் பந்தயத்தில் தோத்துறார். ஏன் தோத்தார்னா, ராமானுஜர் வரும்போது ரங்கநாதரே எழுந்து வர மாதிரி அவருக்கு காட்சி அமைச்சான், காட்சி கொடுத்தார். ராமானுஜர் வந்த பார்த்த உடனே ரங்கநாதரே இப்போ உள்ள இருந்து கோவில்ல இருந்து எழுந்து வர மாதிரி இருந்தான். இவர் யஜ்ஞமூர்த்தி பார்த்தார் இல்லையா, பார்த்த உடனே அவருக்கு ரங்கநாதர் நேரம் உயிரோட வராரா, எழுந்து வரா மாதிரி. ராமானுஜர் வந்து ரங்கநாதர் வரா மாதிரி இருந்தான். ரங்கநாதர் வரா மாதிரி இருந்த உடனே பயந்துருக்காரு அவர். ஆஹா, இன்னைக்கு நம்ம முடியாது, ரங்கநாதரே வந்திருக்காரு போல் இருக்கு. உண்மையாவே அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த காலத்துல வந்து மனசுக்குள்ள அவளுக்கு இது கிடையாது, அவள் அதை நிறுத்தணும்னு நினைச்சாலே ஒழிய மனசுக்குள்ள வினையா இருந்தவாள் யாரோ ஒரு சிலர் இருந்திருக்கா, அது மாதிரி யாதவ பிரகாசம் மாதிரி சிலர் இருந்திருக்கா ஒழிய மற்றவாள்லாம் வந்து உண்மை இதுன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தா. யஜ்ஞமூர்த்தியோட இல்லை, அவரோட ஒய்ஃபையும் அது மாதிரி மாணிக்கம்மாள்னு அவளும் வந்து ராமானுஜரை பின்பற்றா. அப்புறம் அவளையும் இது பண்றார், அந்த ஜெயிச்சுடுறாரு. அதுல அவர் உருவத்துல ரங்கநாதனை பார்த்ததுனால யஜ்ஞமூர்த்தி வந்து மிரண்டுறார். ஆஹா, ராமானுஜர் இல்லை, இது ரங்கநாதன் தான் ராமானுஜர் உருவத்துல வந்திருக்காரு அப்படின்னு. அவர்கிட்ட வந்து சிஷ்யன் ஆயிடுறார், யஜ்ஞமூர்த்தியை ஜெயிச்சுறார். அதைத்தான் இவன் சொல்றான். இவன் வந்து இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றது அதான், அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானார் போலே. அத்வைதம்ன்றது வந்து யஜ்ஞமூர்த்தியோட கொள்கை, அத்வைதம். அதை ஜெயிச்சது நான் எம்பெருமான் மாதிரி நான் அதாவது ஜெயிச்சேனா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாதாரண பொண்ணு தானே அப்படின்றார் இவர். அப்படின்னு இவர் சொல்றா. ராமானுஜர்கிட்டே சொல்றா. ராமானுஜருக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு எவ்வளோ பெரிய விஷயத்த என்ன, நான் வந்து யஜ்ஞமூர்த்தியை ஜெயிச்சதை இவ சொல்றா. அப்ப இவ எவ்வளவு தூரம் இதை பத்தி தெரிஞ்சுருப்பா, நம்மளால எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுதுன்னு அவர் ஆச்சரியப்பட்டு அந்த ராமானுஜர் வந்து அவளை சேவிக்கிறார். ராமானுஜர் அவ அடிச்சு பிடிச்சுன்னு ஓடுறான். அந்த மாதிரி அவர் வந்து சைவம் வந்து பெரிய சித்தாந்தம். ஆதிசங்கரர் தான் வேதங்களை நிறுவினதுன்னுவா. அவன் அதில் பார்த்தீங்கன்னா வேதங்களை வந்து கொண்டுவர் தான் ஆதிசங்கரர் தான். 4 பக்கத்துக்கு 4 பீடாதிபதிகளை உருவாக்கி இன்னைக்கும் சங்கர பீடம் இது இருக்கு பாருங்க, 4 பீடம் உருவாக்கினார் ஆதிசங்கரர். ஒன்று இதுல பத்ரியில, இன்னொன்று பூரியில. 4 திசைக்கு 4 ஒன்று. வடக்கு பத்ரி, கிழக்கு பூரி, தெற்கு வந்து சாரதா பீடம் அங்கதான். இங்க நடுவுல வந்து இவர் தான் ஸ்தாபிதம் காஞ்சிபுரத்துல. இவர் இங்க இருந்துட்டு 4 பேர் 4 சைட்ல வச்சு அவளை வச்சு இயக்கினார். அந்த மாதிரி 4 சங்கராச்சாரியர். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சாரதா பீடம் சங்கராச்சாரியார் சொல்லுவார், பேசுவார் பாத்தீங்களா. அந்த சங்கராச்சாரியார் அவர் அங்க இன்னும் இருந்துட்டு இருக்கார். பூரி சங்கராச்சாரியார்னு சொல்லுவான். இவன் சொல்லும்போது கூட பூரி சங்கராச்சாரியார் சொன்னார்னு சொல்லுவா பாருங்க. பூரி சங்கராச்சாரியார் வந்து அந்த சங்கராச்சாரியாரோட சிஷ்யன் தான் நியமிச்சது தான். இந்த சங்கராச்சாரியர் நியமிச்சது தான். பத்ரி சங்கராச்சாரியரும் இவர் நியமிச்சது தான். இது மாதிரி நியமிச்சு சைவத்தை வளர்த்தவர். ராமானுஜர் வந்து வேதங்கள்லாம் படிச்சவர். வேதம் வந்து அவர் தான் உருவாக்கினாராம் வேதத்தையே. அந்த மாதிரி அதுல என்னன்னா பின்னாடி வந்தவெல்லாம்
தானே கடவுள் தானே பரபிரம்மன்னு பேச ஆரம்பிச்சோம். அதனாலதான் இது பண்ணாரு. அதுதான் அதனாலதான் அந்த ராமானுஜர் வந்து அத்வைதத்தை உருவாக்கி உங்களுக்கு வந்து ஆச்சாரியன்னு ஒருத்தர் இருக்கணும், யாராவது ஒருத்தரோட கட்டுப்பாடு இல்லாத பண்ணக்கூடாதுன்றத சொன்னது அவர் தான். ராமானுஜர் தான் ஆரம்பித்தார். அதில் தான் ஆச்சாரியன் ஆரம்பித்து ஆச்சாரியனோட மூலமாக தான் நம்ம வரத்துவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னது ராமானுஜர் தான். ராமானுஜர் அதை சொல்கிறார். ராமானுஜர் நிறைய பண்ணியிருக்காரு. அது மாதிரி அவரை யாதவ பிரகாசர்னு அவரோட ஆரம்ப முதல் குரு, அவருக்கு சின்ன பையனாக இருந்தப்ப அவருக்கு வந்து வேதம் கற்றுக் கொடுத்தவர் யாதவ பிரகாசர்னு. யாதவ பிரகாசர் தான் வேதம் கற்றுக் கொடுத்தாரு. இங்கே காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துக்கு போகிற வழியில் இந்த இதுல இருந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து போகும்போது சுங்குவார் சத்திரம் இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு இது யாகசாலை, ஒரு வேத பாடசாலை ஆரம்பித்து அங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. அங்கே தான் ராமானுஜர் வந்து சொல்கிறார். ராமானுஜர் வந்து சொல்லும்போது யாதவ பிரகாசர் என்ன பண்ணுறார், ஒரு குரங்கோட பின்பக்கத்தை சொல்லி அது வந்து கிருஷ்ணனோட வாய் மாதிரி இருக்குன்னு, மகாலட்சுமியோட வாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து சரியான உதாரணம் இல்லை இல்லையா? அதே இவர் ராமானுஜர் அங்கேருந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க, உங்களுக்கு மகாலட்சுமியோட வாயை பார்த்த உடனே ஏன் உங்களுக்கு அது மாதிரி தோன்றுறது, தாமரைப்பூக்கு சொல்லுங்க, தாமரைப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, தாமரைப்பூ வாய் தாமரைப்பூ மாதிரி மிருதுவான இதா அது மாதிரி மனசுக்கு சாப்திகமாக கொடுக்குறதா சொல்லுங்க, சாப்திக எண்ணங்களை கொடுக்குறதா சொல்லுங்க. குரங்கோட பின்பக்கத்தை சகப்பா இருக்கும் இல்லையா, அதனால அதை சொல்றாரு. அது வந்து மகாலட்சுமி வாய் அது மாதிரி இருந்ததுன்னு. அதுலேருந்து தான் ஆரம்பம். உடனே யாதவ பிரகாசருக்கு நம்ம ஆச்சாரியன், நம்ம குரு, நம்மளையே வகுத்து இவ்வளவு சொல்றானே அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து தப்பு தப்பா சொல்லுவார். தப்பு தப்பா சொல்றதெல்லாம் இவர் தான் எடுப்பார். இவர் தான் அதையெல்லாம் எடுப்பார். அவர் எடுத்து இதெல்லாம் தப்பு நீங்க சொல்றதுன்னு. அதுக்காக அவரை கொண்டு போய் காசிக்கு போகலான்னு கொண்டு போய் மணிகண்டைன்ற இடத்துல மணிகண்டைக்கா காட்டுன்னு இருக்கு பாருங்க, இன்னைக்கு கூட காசியில அந்த இடத்துல வச்சு இவனை கொண்டு விடுறதுக்கே பிளான் பண்ணிட்டு போறாரு. அதைத்தான் கோவிந்தன் வழியில சொல்லிடுறாரு இவர்கிட்ட. கோவிந்தன்றது வந்து இவரோட பெரியமா ஒன்று விட்ட பெரியப்பா பிள்ளை. அந்த அவங்க வந்து இவருக்கு ஒரு விதத்துல தம்பி. அவர் கோவிந்தன் தான் எம்பார் சுவாமிகள்னு பின்னாடி நம்ம படிக்கிறோமே, எம்பார்ன்றது அவர் தான். அவர் சொல்லிடுறாரு, அவருக்கு தெரிஞ்சுடுறது. அவருக்கு தெரிஞ்ச உடனே ஐயோ அவளை கொல்றதுக்குன்னா அவள் கூட்டு போறா, அது சரியில்லையாட்டு கொல்றதுக்கு கூட்டு போறா, நீ இந்த காட்டில் எங்கேயாலும் தப்பிச்சு ஓடி போயிடுவார். தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்த உடனே இவர் ராமானுஜர் அங்கே தப்பிச்சு ஓடி வந்து திக்கு தெரியாத அழிஞ்சிருக்காரு. அழிஞ்ச போது காட்டில் ஒரு வேடு வச்சு வருவா. வந்து எங்கே போகணுன்னு, அது மாதிரி காஞ்சிபுரம் போகணும். காஞ்சிபுரம் ரொம்ப தூரம் இருக்க, நாங்கள் அங்கே தான் போகிறோம் வா அப்படின்னு கூட்டு போயிட்டு கொஞ்ச தூரம் கூட்டு போயிட்டு அப்புறம் ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுது. இங்கே படுத்துக்குவா, காத்தால போகலாம் எழுந்தேடி, இங்கே ஒரு குடம் இருக்கு, அந்த கடத்தில் கொஞ்சம் ஜலம் மட்டும் எங்களுக்கு கொண்டு கொடுக்குன்னு. இவர் போவார். போய் ஜலத்தை எடுத்து வந்து பார்ப்பார். பெருமா இவரை காணும், வேடனையும் வேடு வச்சியும் காணும். பொழுது அப்படியே விடியும் போது பார்த்தா பொழுது விடிஞ்ச உடனே பார்த்தா அது தூரத்தில் காஞ்சிபுரம் கோபுரம் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே காஞ்சிபுரம் வந்துட்டு எப்படி வந்தோன்னு தெரியல, இது பெருமாள் கொண்டு விட்டுருக்காருன்னு தெரியல. இவா 2 பேரும் மறைஞ்சிட்டா இல்லையா, அப்போ தெரிஞ்சு வருது அவருக்கு. அதுலேருந்து தான் அவர் வந்து ராமானுஜர் வந்து அந்த தேவராஜன்ற பெருமாளை கையில் வச்சுட்டு அவரையே ஆராதனை மூர்த்தியாக வச்சுன்னு பண்ணியிருந்தார். இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் உற்சவ தேவராஜன் இருக்காங்க, அது வந்து ராமானுஜர் ஆராதனை பண்ண பெருமாள். அவர் வந்து அதை பண்றார். அந்த மாதிரி கூட்டு போய் ராமானுஜரை வந்து கொல்ல பார்த்தா அந்த கடத்துல தண்ணி எடுத்து கொடுத்தாரு. அந்த கடத்துக்கு பேர் தான் நாழி கடல்னு பேர். நாழி கடல்னு இன்னைக்கு நாழி கடல்னு தனியா ஒரு இடம் இருக்கு அங்க. அந்த நாழி கடத்துல இருந்து தண்ணி எடுத்து போய் இப்போ தேவராஜ பெருமாளுக்கு தினம் இது பண்ணதா திருவஞ்சனம் பண்ணதா இன்னைக்கும் நடக்குது. அந்த நாழி கடத்துல இருந்து தண்ணி போகும். அது மாதிரி வச்சு பூஜை பண்ற. அதே மாதிரி ராமானுஜர் பண்ணது எத்தனையோ ஆயிரம் ஜெயினர்களை மதம் மாத்தினாராம். மேல்கோட்டைக்கு போயிட்டு 1000 ஜெயினர்களை மதம் மாத்தினா சாதாரண விஷயமா அது பார்த்துக்கோ. அந்த மாதிரி அந்த 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 மாதிரி ஒரு யஜ்ஞமூர்த்தி ஜெயிச்சுடுறார். யஜ்ஞமூர்த்தி வந்து இவருக்கு சிஷ்யன் ஆயிடுறார் சொன்னேன் இல்லையா. யஜ்ஞமூர்த்தி இவருக்கு சிஷ்யன் ஆன அப்புறம் கூட யஜ்ஞமூர்த்தி தனியா அவரோட இது இருக்கு, அதை வச்சுருந்தா இவர் அங்கே இருக்கார். அங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யஜ்ஞமூர்த்தியோட ஆசிரமம் ஸ்ரீரங்கத்தில். இவர் சொல்லிட்டார், ராமானுஜர் சொல்லிட்டார், நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் ஆசிரமத்தையே இருக்கோ, எங்களோட வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே யஜ்ஞமூர்த்தி அங்கே இருக்கார். இதை பார்த்த உடனே யஜ்ஞமூர்த்திக்கே தெரிஞ்சிடுது இந்த இடத்துல நம்ம செய்யறது சரியில்லை. அவனையே யஜ்ஞமூர்த்தியை என்ன பண்ணுறா, தானாகவே அவரோட மடத்தை இடிச்சு தரையாக்கிட்டு அதை பெரிய பரப்பாக்கிட்டு அந்த பரப்பை வந்து ராமானுஜரோட அரண்மனை இது ஆசிரமம் பக்கத்தில் இருக்கு அதில் சேர்த்துடுறேன்.
அது சேர்த்துட்டு நான் உங்கள் கூடயே இருக்கேன், நான் ராமானுஜராகிய உங்கள் கூடயே இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் தனியாக மனம் வச்சுக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுவும் ஒரு யஜ்ஞமூர்த்தி பண்ணது தான். யஜ்ஞமூர்த்தி வந்த அப்புறம் அவங்க உண்மையாக இருப்பார். மாணிக்கம்மான்னு அவரோட ஒய்ஃபு, அவளும் இவர் கூட போட்டி போட்டு அவளும் தோற்றுருவா. 2 பேரும் அடியார் ஆயிடுறான். 2 பேரும் ராமானுஜர் அடியார். 74 பேரை ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யனாக நியமித்தார். அந்த 74 பேரில் இவாளும் 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோ. யஜ்ஞமூர்த்தி ஒருத்தர், இவர் ஒருத்தர். அவன் வழிகளில் வந்தவாள்லாம் இன்றைக்கும் அங்கங்கே நிறைய இடத்துல சமாசனம்லாம் பண்ணி கேட்பாங்க. ஆச்சாரியன், எங்கள் ஆச்சாரியன் நிவா, எங்கள் ஆச்சாரியன் நிவான்ற சிங்கப்பெருமாள் கோயில். அவர் ஒரு ஆச்சாரியன், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயிலா அவர் ஆச்சாரியன் வந்து அவர் ஒரு ஆச்சாரியன். அவங்கெல்லாம் இப்போ இல்லை, அப்படியே போயிட்டு எல்லாம் ரசிச்சு போச்சு. சொல்கிறேன், அது மாதிரி 74 பேர் நியமித்தார் அவர் ராமானுஜர். 74 பேர் அவரோட சிஷியால நியமித்து வைஷ்ணவத்தை பரப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஆக அதைத்தான் சொல்கிறார் இவர் இந்த இடத்துல. நான் வந்து அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானார் போல, அத்வைதம் படித்த யஜ்ஞமூர்த்தியை ஜெயிச்சு நான் வந்து அத்வைதத்தை ஜெயிச்சு துவைதத்தை இது பண்ணேனோ, நான் இந்த அத்வைதத்தை இது பண்ணேனோ, துவைதம் வென்றேனோ அப்படின்றார். அவர் விசிஷ்டாத்வைதத்தை பரப்பினேனோ, அத்வைதத்தை வென்று விசிஷ்டாத்வைதத்தை பரப்பினேனா நான் என்ன அது மாதிரி ஏதாவது பண்ணேன்? அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலையே. நான் ஒரு சாதாரண இப்போ மோர் விற்கிற பொண்ணு தானே, எனக்கு அதெல்லாம் தெரியுமா? அது மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன நீங்கள் பாராட்டலைன்னு சொல்லுவா இவன். அந்த மாதிரி அந்த மாதிரி இது மாதிரி அந்த அதை வந்து ராமானுஜரோட கதையை, ராமானுஜர் அத்வைதத்தை ஜெயிச்சு விசிஷ்டாத்வைதத்தை பரப்பினதை அவர்கிட்டயே சொல்லுவா. அவர் தான் இவருன்னு தெரியாது. அதுதான் இது. நாளைக்கு அடுத்ததை பார்ப்போம். தேங்க்யூ.